இரண்டு நாடு தரப்பில் இருந்தும் அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள், அடுத்தடுத்த அறிவிப்புகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஏறக்குறைய ஒரு போர் சூழலை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கான செய்திகள், தகவல்கள்லாம் வருது. இந்த சூழலை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதற்கட்டமா இந்த போர் சூழல் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன். இந்தியாவும் பாகிஸ்தானும் கொஞ்சம் இரண்டு பக்கமும் சில நிதானத்தை கடைபிடித்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போர் சூழலை அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது 29 சிவிலியன்ஸ் இன்றைக்கு தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். இதற்கு காரணமானவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக ஒரு போர் ஏற்படும் என்று சொன்னால் அந்த போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகவும் இரண்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அதனுடைய உறவுகளையுமே அது பாதிக்கும். எனவே இந்த போர் சூழல் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இது டயலாக் மூலமாகத்தான் இவர்கள் இதற்கான தீர்வை எட்ட வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். இப்ப இதுல இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா மிக முக்கியமான ஒரு வாழ்வாதார முதுகெலும்பு பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீர், அந்த நதிநீர் நிறுத்தத்தையும் அந்த பக்கத்திலிருந்து சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடிய அந்த நிகழ்வையும் நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் திருப்பொன்ராஜ்? அதான் இது பைலேட்டரல் ரிலேஷன்ஸினுடைய ஃபெயிலியர், இது பைலேட்டரல் டயலாக்னுடைய ஃபெயிலியர். இது பாகிஸ்தானை இந்தியா ஒரு எதிரி நாடாக பார்ப்பதும், இந்தியாவை பாகிஸ்தான் ஒரு எதிரி நாடாக பார்ப்பதும், இரண்டு பக்கத்து நாடுகள் இப்படி தொடர்ந்து சண்டையிட்டுக் கொள்வதும் இது இரண்டு நாட்டுக்குமே இது நல்லதல்ல. எனவே டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். தீவிரவாதிகள் எங்கிருந்தாலும் அவர்கள் தீவிரவாதிகள் தான். அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், அது இந்தியாவாக இருக்கட்டும். தீவிரவாதிகள் என்பவர்களை கடுமையாக ஒடுக்க வேண்டும், அவர்களை ஒழிக்க வேண்டும். இது தீவிரவாதத்தின் மூலமாக ஒரு நாட்டை வென்றெடுக்க முடியாது. தீவிரவாதத்தின் மூலமாக ஒரு தீர்வை கண்டடைய முடியாது. தீவிரவாதத்தின் மூலமாக எந்த விதமான ஒரு இதுக்கும் தீர்வு கிடைக்காது. இன்றைக்கு 29 பொதுமக்களது உயிர்கள் இன்றைக்கு பலிகடாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த 29 உயிர்கள் ஒரு 4-5 பேர் இராணுவ உடையில் ஊடுருவி ஏற்கனவே சிஆர்பிஎஃப், ஆர்மி, போலீஸ் இவங்க இத்தனை பேருடைய பாதுகாவலையும் மீறி ஒரு 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல செக் போஸ்ட் இருக்கு, கண்காணிப்பு இருக்கு, ஆளில்லா விமானங்கள் மூலமாக கண்காணிப்பு இருக்கு. இத்தனையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரை எதனால் நடந்தது, இனிமேல் எப்படி இதை தவிர்ப்பது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டுமே ஒழிய உடனடியாக பாகிஸ்தானை நோக்கி போர் தொடுப்பது என்பது, அதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது என்பது இது ஒரு டிப்ளமேட்டிக்ல கரெக்டா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது இந்தியாவும் சில நடவடிக்கைகளை அனௌன்ஸ் பண்ணி தூதர்களை வெளியேற்றுவது, பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவது, சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்கள் சிந்து நதியை முடக்குவோம் என்று சொல்வது, இப்படியெல்லாம் நைல் நதி பல்வேறு ஆப்பிரிக்க தேசத்தை தாண்டி 7-8 நாடுகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அது அந்த நாடுகளுக்குள்ளேயே போர்கள் நடக்கும். ஆனால் ஒருபோதும் அவர்கள் நைல் நதியை முடக்கியதில்லை. யூரோப்பியன் யூனியன்ல எத்தனையோ நதிகள் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் 100 ஆண்டுகள் போர் செய்த யூரோப்பியன் யூனியன் அந்த நதிகளை முடக்கியதில்லை. எனவே இது இப்படிப்பட்ட ஒரு ரிட்டாலியேட்டரி எஃபர்ட் எடுத்தால் அது மோசமான பின்விளைவுகளை கொடுக்கும். உக்ரைன், ரஷ்யா மாதிரி போர் என்று வந்துவிட்டால் அப்புறம் இரண்டு பக்கமும் மிசைல் இருக்கு, இரண்டு பக்கமும் அணுகுண்டு இருக்கு, இரண்டு பக்கமும் அது பாதிப்புகளைத்தான் ஏற்படுத்துமே ஒழிய இவர்கள் இதுல ஒரு we have to exercise minimum maximum restraint in exercising or in preparing for war. அப்ப அதை டிப்ளமேட்டிக்காக தான் இதை நெகோசியேஷன்ல டயலாக்ல தான் அதை கொண்டு போகணுமே ஒழிய இதை இமீடியட்டா இப்படிப்பட்ட ஒரு மெஷர் எடுத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய சூழல் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலாகத்தான் இருக்கிறது. இது இந்தியாவிற்கும் கேடு, பாகிஸ்தானுக்கும் கேடு.
என்பதை உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் உலக நாடுகள் தலையிட வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் ஏற்படும். நன்றி திரு பொன்ராஜ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.